Hi friends. So இப்போ சமீபத்துல லான்ச் ஆன மகேந்திராவோட 2 ஈவி கார் வந்து நம்ம கூட இருக்கு. ஸோ 2 பேருமே இருக்கிறோம். அவரோட ஃபேவரட் கார் அதுன்னு சொல்றாரு, என்னோட ஃபேவரட் கார் இதுன்னு நான் சொல்றேன். 2 பேருக்கும் இதுல பிடிச்ச விஷயம் என்ன, இதுல பிடிக்காத விஷயம் என்ன, இந்த காரோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, என்னதான் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா லைவா அப்படியே ஆப்பிள் டு ஆப்பிள் வந்து நம்ம கம்பேரிசன் பண்ணி நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த BE-யோட 6E-யோட ஃப்ரண்ட் பார்க்குறப்போ ரொம்ப செக்ஸியாகவே இருக்குது. இதை BE 6E அப்படின்றாங்க. அதாவது பார்ன் எலக்ட்ரிக் 6E அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சேர்த்து படிக்கிறப்போ B6E அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஃப்ரண்ட் பார்க்குறப்போ மெயினாக நமக்கு அட்ராக்ட் பண்ணுறது இந்த ஏர் வெண்ட்டு தான். இது ரொம்ப ஏரோடைனமிக்கலாக கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் வந்து ரொம்ப மேசிவாக இருக்குது. ஸோ இந்த கார் பொறுத்தவரை இந்த ஃப்ரண்ட் வந்து நமக்கு வந்து லாங்லேருந்து பார்க்குறப்பையும் இல்லை நம்மளோட பேக் மிரரில் பார்க்குறப்பையும் பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது கம்பேர்ட் டு அந்த XEV 9E. ஓகே, ஸோ அது வந்து மோஸ்ட்லி ஒரு டிரைவர் சென்ட்ரிக்கான ஒரு கார் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இந்த XEV அப்படிங்கிறத ஒரு XUவை தான் ஈன்னு மாற்றிருக்கிறாங்க. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு கூட நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 9E அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு லக்ஸுரி அண்ட் கம்ஃபர்ட். அப்போது இதில் பெருசாக நம்ம டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் செம்ம கம்ஃபர்ட்டாக செம்ம லக்ஸூரியாக இருக்குது. இது வந்து ஈவிக்கே உரித்தான ஒரு சில பிரச்சனைகள் கூட இதில் இல்லாதபடி ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்காக இது வந்து ரொம்ப பவர் லாக்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. பட் அந்த ஹை ஸ்பீடோட டைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் இதில் மிஸ் ஆகுது அதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ அதில் வந்து நீங்கள் டிரைவ் பண்ணியோ இல்லை பின்னாடி உட்காந்து போகும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்தது அது சொல்லுங்கள். அது இதை பொறுத்தவரை நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ்னால் நீங்கள் 6E போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஃப்ரண்ட்லேருந்து பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது. அதுவும் சிட்டி ஆகட்டும் இல்லை ஹைவே ஆகட்டும் இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் டிரைவிங் அண்ட் டிரைவபிலிட்டி வந்து ரொம்ப நமக்கு ஒரு நல்ல ப்ளஷரே கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் பேக் சீட்டில் உட்காரப்போ இதில் நமக்கு லைட்டாக அந்த ஒரு பாடி ரோல் லைட்டாக தெரியுது. ஆனால் அதை தாண்டி வந்து ட்ரௌசினஸ் இருக்குது நமக்கு. ஏன்னா அந்த பின்னாடி வந்து கூப்பே ஸ்டைல் இருக்கிறனால இதில் நல்ல ஒரு DLO இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹெட்டுமே நமக்கு வந்து ரொம்ப அடிக்குவேட்டான ஒரு ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஒரு டிரைவர் சென்ட்ரிக் கார்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரண்ட் டிரைவருக்காக ஒரு நல்ல கார்னு சொல்லலாம். இல்லை ஒரு காம்பேக்டான ஒரு ஃபேமிலி சிட்டி ஈவின்னு சொல்லலாம். கரெக்ட். ஸோ அதில் இருக்கிற நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது நானும் ஃபீல் பண்ணது அந்த ஒரு ட்ரௌசினஸ். அப்போ அந்த ஈவியில் இருக்கிற அந்த ஒரு பிரச்சனை வந்து அதில் இருக்குது. அதுவும் ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அண்டத்தை வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் அதை அப்படியே ஓவர் கம் பண்ணி ரியர் சீட்டில் சூப்பரான ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சீட் வந்து நல்ல ஹைட்டாக இருக்குது, அண்டத்தை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, அந்த ட்ரௌசினஸ் சுத்தமாக இல்லை. நம்ம ஈவியில் தான் போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸு அந்த 6E-க்கும் இந்த 9E-க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அந்த கம்ஃபர்ட் அண்ட் டிரைவபிலிட்டி ரைட். அப்போ அடுத்தது சாசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ப்ரோ. இங்க்ளோ அப்படிங்கிற அந்த பார்ன் எலக்ட்ரிக்கில் இருக்கிற ஒரு சாசி. அப்போ பார்ன் எலக்ட்ரிக்ங்கிறது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் மோஸ்ட்லி நிறைய ஈவிஸ் பார்க்கும்போது ஐஸ் இன்ஜினை எடுத்து போட்டுட்டு அப்படியே ஃப்ரண்ட் வீல் டிரைவாக ஈவியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஐஸ் இன்ஜினுக்கே கிரியேட் பண்ண அந்த ஒரு சாசி அது வந்து ஒரு ஈவிக்காக அதை டியூன் பண்ணும்போது அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் எடுக்க முடியாதபடி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் வந்து இதோட சாசியை இதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த இங்க்ளோ அப்படிங்கிற அந்த ஒரு சாசி. இதை வந்து சைஸ் வந்து எக்ஸ்பேண்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ இந்த XEV-யோட லென்த் வந்து ஒரு 4.7 மீட்டர் இருக்குது ப்ரோ. அதோட லென்த் எவ்வளோ? இது வந்து 4.3 மீட்டர் ரைட். அப்போ ஒரு 4.7க்கும் 4.3க்கும் ஒரே சாசி அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? இன்னொன்று இதோட வீல் பேஸு 2.7 மீட்ரு, ரெண்டுக்குமே சேம் வீல் பேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எங்கே தான் டைமென்ஷன் அதிகமாக இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஓவர் ஹேங்கு, ரியர் ஓவர் ஹேங்கு, அதில் தான் வந்து அந்த அடிஷனே வந்து உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரே சாசியில் எங்களால் மல்டிபிள் சைஸஸில் கார் பண்ண முடியும். அப்போ
அடுத்து மகேந்திரா வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா இதே சாசியை யூஸ் பண்ணி நிறையா கார்ஸை வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அப்போ இந்த காரில் நிறைய விஷயங்கள் மாற்றி யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணத்துக்கு அந்த காரில் இருந்து சொல்லுங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு வந்து இதோட லுக்குன்னு பார்க்குறப்போ நல்ல ஒரு ப்ராப்பர் கூப்பே ஸ்டைலில் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் ஆகட்டும் பேக் ஆகட்டும் ஃபுல் கூப்பே ஸ்டைல் கொண்டு வந்திருக்காங்க. நார்மலாக இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஏரோடைனமிக் வேணும் அப்படின்ற மாதிரியே அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து எனக்கு கொஞ்சம் பாக்ஸியாக ஃபீல் ஆகுது. இன்டீரியர் பொறுத்தவரை இது வந்து நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளாக் தீம் வித் க்ரீன் ஷேடில் வருது. இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. பட் எல்லாருமே வந்து ஒரு ஒயிட், ஒரு வார்ம் ஒயிட் இல்லை ஒரு பீச் இன்டீரியர் வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா அதுதான் நமக்கு நல்லா ஸ்பேஷியஸாக காட்டும். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஸ்பேஸாக இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஃப்ரண்ட்டில் இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு பொறுத்தவரை இதில் நமக்கு டியூயல் டிஸ்பிளே வருது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேரிங் வந்து என்ன சொன்ன மாதிரி ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வித் கர்வ்டு எட்ஜஸோட வருது. ஆக்சுவலாக ஹோல்ட் பண்ண நல்லாயிருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டேர்ன்ஸ் பண்ணுற கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம கரெக்டாக தான் பழகணும் நம்ம இன்னும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஸ்டேரிங்கோட ஸ்டெபிலிட்டி பயங்கரமாக செம்ம லெவலில் இருக்குது. இந்த காரை விட இந்த காரில் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் ஓட்ட முடியுது. நீங்கள் ஹைவேல அப்படி கட் அடிக்கிறதுக்கு வண்டி அப்படி அடிச்சிங்கன்னா அழகாக நீங்கள் அடிக்கிறதுக்கு நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான எனர்ஜெட்டிக்கான ஒரு கார் அது அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து எப்படின்னா ஒரு ஃபேமிலி, ஒரு 4 பேர், ஒரு 5 பேர் குழந்தைகளோட அப்படி போகிறதுக்கு ஒரு ஆப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் காக்பிட்டை பற்றி சொல்லுங்க. இதில் காக்பிட் வந்து இதுதான்டா ரியல் காக்பிட் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நல்ல காக்பிட்டோட ஃபீல் இருக்குது. அந்த செப்பரேட்டர் ஆகட்டும், ஈவன் கியரோட லிவர் ஆகட்டும், இது எல்லாமே நமக்கு அந்த ஒரு ஏரோப்ளேனில் இருக்கிற மாதிரி, ஒரு கேமிங் காரில் இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லலாம். அது ஒரு மாதிரி நல்ல ஃபீல் தருது. ஆக்சுவலாக நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ண அதுவே நமக்கு தூண்டுது. ஸோ இதில் பார்க்கும்போது அப்படி எதுவும் நமக்கு ரொம்ப ஃபங்கியான விஷயங்கள் எதுவும் வந்து உள்ளே இல்லை. டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சன்ரூஃப், அதாவது ஸ்கை ரூஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது ரெண்டுலேயுமே வந்து ரியர் சீட் பேக்கு வரைக்கும் வந்து நமக்கு போகுது. அப்போ நல்ல ஒரு டிஎல்ஓ வந்து அது க்ரியேட் ஆகுது. அதுவும் நைட்டில் மேலே லைட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ ஓவராலாகவே இந்த 2 காருமே ஸோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு, நம்ம திங்க் பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்னும் ஆட்டோமொபைலில் இவ்வளோ விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரெண்டுலேயுமே வந்து கடினமாக உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரைட், இதெல்லாம் பாசிட்டிவ். சரி, நெகட்டிவ் பேசாமல் இருந்தால் எப்படி? நெகட்டிவும் பேசலாம். இப்போ இந்த 2 காரில் இருக்கிற நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஓவர் டெக்னாலஜியாக இருக்குது, ஓவர் டூவாக இருக்குது. அப்போது இதோட சர்வீசபிலிட்டி எப்படி இருக்கும்? ஏன்னா சென்சார்ஸ் வந்து தெளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்ஃபேக்ட் இதோட கம்ப்ளீட் ஒயர் ஹார்னஸை பற்றின ஒரு போர்ஷன் வந்து நான் இன்னொரு வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன். அவ்வளோ சென்சார்ஸ், அவ்வளோ கேபிள்ஸ். அப்போது இதில் ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு வந்து காஸ்ட்டாக ஆக போகுது அப்படிங்கிறது. இப்போ மார்க்கெட்டில் எதனால் இவ்வளோ டெக்னாலஜி வராமல் இருந்ததுன்னா சர்வீசபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்கேஸ் ஃப்ரண்ட்டில் போய் லைட்டாக இடிக்குது அப்படின்னா ரேடார் வந்து இதில் மொத்தம் 5 ரேடார்ஸ் வந்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அதோட பட்ஜெட்டாக இருக்கலாம். ஓகே, இன்னொன்று வந்து இது வந்து ஒரு ரியர் வீல் டிரைவில் இருக்கிற கார். ஃப்ரண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க்கமாக தான் இருக்குது. ஒன்லி கூலிங் சிஸ்டம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது 5 ஸ்டார் ரேட்டட் தான். அப்படி ஆனால் கூட ஃப்ரண்ட்டோட கொலைடு வந்து உங்களுக்கு அதிகமாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ டேமேஜ் அப்படிங்கிறது காருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதெல்லாம் ஒரு கான்ஸாக கூட நம்மளால் சொல்ல முடியுது. இதில் இருக்கிற டெக்னாலஜி, இதில் இருக்கிற சென்சார்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கோ, உங்களுக்கே ஓவராக தெரியலையா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் சென்சார், எதுக்கு எடுத்தாலும் டெக்னாலஜி, கேஜெட்ஸில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இதெல்லாம் எந்த அளவுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக ஒர்க் ஆக போகுது? அதுதான் மஹேந்திராவில் 3XOலேயே நம்ம வந்து நிறையா ஃபீட்பேக்ஸ் வந்து இன்ஃபோடைன்மெண்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே நிறையா சாஃப்ட்வேர் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருக்குது, அதை அப்கிரேட் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதோட சாஃப்ட்வேர் அப்டேட் முடிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த BE6e பொறுத்தவரை இதோட டிசைன் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, பர்சனலாக எனக்குமே பிடிச்சிருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கட்டாயி நமக்கு இங்கே ஒரு ஏர் வெண்ட் இருக்குது இந்த ஏரோடைனமிக்காக. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்லேயோ இதெல்லாம் ஆனால் இது எப்படி கவர் ஆகும், இது எப்படி திரும்ப ரீஷேப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது. அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கல்ன்ற மாதிரி தான் இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் பிடிக்குமா? ஃபேமிலி பீப்புள் இதுக்கு போவாங்களான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக எனக்கு நல்ல ஒரு டிரைவபிலிட்டி வேணும், நான் ஒரு கார் எந்தியூசியாஸ்ட்றவங்கலாம் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, அடுத்தது பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அஃப்கோர்ஸ் இவங்க பிளேஸ் பண்ணிக்கிற பட்ஜெட் வந்து ஒரு டீசெண்டான பட்ஜெட் தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஆனால் பேஸ் எண்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 18.57 அதாவது நியர்லி இது ஒரு 20 lakh ஆன் ரோடும் அது வந்து 23 lakh ஆன் ரோடும் வந்து 23 ஆன் ரோடும் பேஸ் வேரியன்ஸ் வந்து உங்களுக்கு வருது. அப்போ டாப் அண்ட் வந்து ஒரு 28 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது ஒரு 28 இது ஒரு 23 இல்ல 25 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற அந்த இவி கார்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காம்படேட்டிவாக தான் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் இருந்தால் கூட ஸோ இந்த இவ்வளோ பட்ஜெட்டுக்கு இப்போ இவி கார்ஸ் மக்கள் போவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக வந்து நம்ம சொல்லலாம். அடுத்தது சேஃப்டி. ஸோ இப்போ மகேந்திரா வந்து நிறைய டெமோ இங்கே பண்ணி காமிச்சாங்க. பேட்ரி எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும், நெயில் டெஸ்ட் வந்து உள்ளே பெனிட்ரேட் பண்ணி அதையே தீ பிடிக்காமல் இருக்குதுங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. அப்புறம் ட்ராப் டெஸ்ட் பண்ணாங்க, அப்புறம் வாட்டர் வெல்டிங்கில் பண்ணாங்க, அப்புறம் வாட்டரில் போட்டு ஊற வச்சு பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் மக்களுக்கு வந்து அது மேலே இருக்கிற பயம் எந்த அளவுக்கு போகும். ஸோ என்னதான் ஈவி 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 அப்படின்னு போயிட்டே இருந்தால் கூட இதோட அக்செப்டபிலிட்டி எப்படி இருக்கும், இவங்க போட்ட இவ்வளோ எஃபர்ட் இது எந்த அளவுக்கு வந்து சேலாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். இப்போ நாங்கள் இந்த 2 காருமே நாங்கள் ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். எப்படியும் ஒரு 70 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம வந்திருப்போம். இப்போ இங்கே ஓட்டினாலும் நியர்லி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு கண்டிப்பாக ரோடில் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அதுவும் இந்த காரை இந்த கலரை வாய்ப்பே இல்லை. பர்சனலாக எனக்கு பிடிக்கல, பட் விஜய்க்கோட ஃபேவரட்டாக வந்து இந்த கலர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஆடியன்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் தான். அப்போது இது வந்து ஃப்ரண்ட்டில் 2 பேருக்கு நல்லா இருக்குது, ப்ராக்டிகாலிட்டிங்கிறது கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ப்ரீமியமாகவே ஒரு ப்ராடக்டாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆமாம், இது ஒரு சின்ன காருங்கிறனால இது ஒரு சிட்டி யூஸ் காரோ அது பெரிய காருங்கிறனால ஹைவே காரோன்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இது போகலாம், நல்ல ஒரு கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸரி அது வேணும்னா அது போகலாம். ஸோ ரெண்டுமே சிட்டி அண்ட் ஹைவேக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதனால தான் இதை வந்து ஒரு பேராகவே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தனித்தனியாக லான்ச் பண்ணாமல் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு போங்க, இந்த மாதிரி ஆடியன்ஸாக இருந்தால் இதுக்கு போங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட லான்ச்சே வந்து இருந்திருக்குது. அதனால தான் 2யுமே ஒரே இடத்துல இங்கே கம்ப்ளீட் டெமோக்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சுற்றி சர்புருன்னு வண்டி ஓடிட்டு இருக்க நீங்கள் பார்க்குறீங்க, அடித்து தெறிக்க விட்டுட்டுருக்காங்க வண்டியை. அந்தளவு ஹை ஸ்பீட் டெஸ்ட்டும் வந்து இங்கே நடந்துட்டுருக்குது. அப்போது ஸோ ஓவராலாக ஈவி அப்படிங்கிறதே வாங்கவே வேண்டாம் அப்படின்னு நம்ம ஓப்பனாக யாருமே சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஃப்யூச்சர் வந்து ஈவி தான் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் ஈவியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஈவி கார்ஸை லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய ஈவி ஸ்டேஷன்ஸ் வருது, அவங்க எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி நிறையா விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஈவன் மகேந்திராவுமே வந்து க்ளோஸ் டு 350 வெண்டர்ஸை 350 பிராண்ட்ஸை கனெக்ட் பண்ணி அவங்க ஆப்பில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஆப்பில் சார்ஜிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டெக்னாலஜிஸில் ஆடாஸில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 2+ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அந்த அடாப்டிவ் க்ரூஸ் நம்ம ட்ரைவ் பண்ணி பார்த்துருக்கோம். நம்ம முன்னாடி ஒரு கார் போகுது அப்படின்னா அதுக்கு ஏத்தாப்புல ஸ்பீடு வந்து லோ ஆகுது. ஆனால் இது வந்து அதுவாகவே லேனை டீவியேட் பண்ணி அந்த காரை ஓவர்டேக் பண்ணி திருப்பியும் ஒரிஜினல் ஸ்பீடுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எந்தளவுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக டியூன் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். பட் இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த காரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போது இது வந்து இந்தியாவோட, இது முழுக்க இந்தியாவில் டிசைனான, இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு காரு. டெஸ்லாக்கு நிகரான நிறையா விஷயங்கள் இந்த காரில் வந்து உள்ளே வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க, டெஸ்ட் ட்ரைவ் கூட வேண்டாம், வண்டிக்குள்ளே போய் உட்காந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே பயங்கரமான ஒரு புல்லரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு நம்ம டெஸ்லா கூட கம்பேர் பண்ண வேணாம். ஏன்னா ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த காஸ்ட்டுக்கு இது பயங்கர காம்படிட்டிவான ப்ரைஸு. ஈவன் தான் இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக இருந்தாலும் மேபி லாங் டேர்மில் அவங்க ப்ரைஸ் அப்டேட், அதாவது இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணாலும் இது ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணியாக சொல்லலாம். அது ஈவியாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட். கரெக்ட். ஸோ இந்த வீடியோ ஒரு வீல்ஸ் ஆன் டேபிள் எபிசோடு மாதிரி தான், பட் லைவில் வச்சு பண்ணியிருக்கிறோம். ஹானஸ்ட்டாக இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா, விஜய். பாய்.